அசைக்க முடியலை. அப்போ எங்கே பக்தி இருக்கு? பக்தி விருத்தி வேணும். அது பாஸ்டர்களுக்கு வேணும் பக்தி விருத்தி. அது இல்லை. பொறாமை, ஈகோ, எல்லாருக்கும் ஈகோ. அவன் சொல்கிறத மற்றவன் கேட்கணும்னு கிடையாது. சத்தியத்தை சொல்லி எல்லாரும் கேட்பான். இப்படி எனக்கு பிரசங்கத்தை இந்துக்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. நேரத்துக்கு ஒரு தான் கூப்பிட்டு ஜோமன் எழுறான், ஐயா ஜிபே நம்பரில் காசு போடணும், நான் ஒரு இந்த ஆள், சரி நம்பரை கொடுத்தேன். பாருங்கள், அவனுக்கு மனசு இருக்குது, கேட்குறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க, நிறைய ரட்சிப்பை அடைகிறாங்க. நிறைய ஊட்டியில் இல்லை, கொடைக்கானலில் ஒரு பொண்ணு ஒரே ஒரு சாட்சி சொன்னேன், ஏய் நீ ஞானஸ்தானம் எடுத்த, உன் புருஷன் விற்கிறத கும்பிட்றான், எப்படி உனக்கு குடும்பம் நடத்தலான்னு கேட்டேன். அவ்வளோதான். 2 வருஷமாக அவனோட குடும்பம் நடத்தலை. அவன் போய் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிறான். ஆனாலும் எனக்கு பரவாயில்லை, நான் விற்கிறதோட படுக்கவே மாட்டேன்னு சொன்னான். இதுதான் ஏன் இந்த ஊழியம். சுத்தம், பரிசுத்தம், பரிசுத்த ஆவி, அது பலன். இதுதான் உண்மை. இதை விதைச்சா எக்கச்சக்க மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. 82 வயசு பிள்ளைங்க, 82 என் பிள்ளைங்கன்னா வயசான பாட்டி மாறுவா, அவங்க திருந்துறாங்க. இப்போ நிறைய பேர் திருந்துறாங்க. அதனால தான் எவ்வளோ கடன்பட்டங்களும் இந்த தொலைக்காட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. இல்லைன்னா நான் 9 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைக்காட்சி நடத்தி இருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட போல மற்றவங்க அதை அடையணும். நான் ருசி பார்க்குறேன். நான் 26 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். 26 வருஷமாக சாராயம் குடிச்சிருந்தா, வீடியோ அழிச்சிருந்தா, சேட்டு அழிச்சிருந்தா, இப்போ நான் பல கோடி கடனாளியாக இருப்பேன். இப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்து தான் கடனாளி. அதை அவர் பார்த்துக்கிடுவார். ஏகவாதேவன் பார்த்துக்கொள்வார். மற்றபடி தான் பணக்காரன் தான். அவர் உண்மையாக இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். உண்மை இல்லைன்னா கர்த்தர் தாழ்த்துவார். எளிமையில் இல்லைங்க. ஹல்லேலூயா. மகா பரிசுத்தரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் ஆவிகள், பாதாளத்தினுடைய வல்லமைகள், தீய சக்திகள், அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் உடைத்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். மெய்யான இயேசுவை தேடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.